வாரியம் திருத்தி அமைக்கப்படாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் நாசர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன் விவரங்களை வழங்கலாம். வகுப்பு சட்ட திருத்தம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் இந்த வழக்கில் இறுதி தீர்ப்பு வரும் வரை மத்திய அரசு அவசரமாக நடைமுறைப்படுத்திய புதிய வகுப்பு திருத்த சட்டத்தின்படி வகுப்பு வாரிய திருத்தி அமைக்கப்படாது என சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாட்டு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் நாசர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். இந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டதாவது 1995ஆம் ஆண்டு வகுப்பு சட்டத்தினை மத்திய அரசு திருத்தம் செய்தது. ஒருங்கிணைந்த வகுப்பு மேலாண்மை அதிகாரம் அளித்தல் செயல்திறன் மற்றும் மேம்பாட்டு சட்டம் 1995 8/4/2025 அன்று நடைமுறைப்படுத்தியது. இந்த சட்டத்திற்கு எதிராக திமுக தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கும் தொடுத்தது. இதேபோல் பல்வேறு தரப்பினரும் இந்த சட்டத்தினை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். இவ்வாறு தொடுக்கப்பட்டுள்ள வழக்கில் உச்சநீதிமன்றம் 15/9/2025 அன்று இடைக்கால தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. தற்போது மேற்கண்ட வகுப்பு சட்ட திருத்தம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் இவ்வழக்கில் இறுதி தீர்ப்பு வரும் வரை மத்திய அரசு அவசரமாக நடைமுறைப்படுத்திய புதிய வகுப்பு திருத்த சட்டத்தின்படி வகுப்பு வாரியம் திருத்தி அமைக்க மாட்டாது என சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாட்டு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் நாசர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.